அவர் எந்த அடையாளத்துக்குள்ளும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளவில்லை. அடையாள அரசியல் அவருக்கு ஒருபோதும் உடன்பாடு இல்லை. தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்வதோ அல்லது கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதோ அல்லது திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதோ அல்லது இந்து என்று சொல்லிக் கொள்வதோ அப்படிப்பட்ட இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதோ அவருக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. எல்லா வரம்புகளையும் கடந்த ஒரு மாமனிதர் தந்தை பெரியார். இந்த சில்லுண்டிகளின் கற்பனைகளுக்கு ஆட்படாதவர் தந்தை பெரியார். உங்க கற்பனைக்கெல்லாம் பிடிபடவே மாட்டார். அவர் ஒரு உலகம் தழுவிய பார்வை கொண்டவர். தத்துவார்த்த அடிப்படையோடு சமூகத்தை அணுகியவர். கோட்பாட்டு அணுகுமுறைகளோடு செயல் திட்டங்களை வரையறுத்துக் கொண்டவர். எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதில் சாதி ஒழிப்புதான் அவரது இலக்கு. தமிழன் என்று பேசினாலும் மொழியால் தமிழன் என்கிற உணர்வு அல்ல. அதில் ஜாதி ஒழிப்பு இருந்தால், அந்த செயல் திட்டம் இருந்தால் அதை உயர்த்தி பிடித்தார். அவ்வளவுதான். நான் இந்த மொழிக்குரியவன் என்று ஒருபோதும் அவர் பெருமை பேசியதில்லை. நான் இந்த மதத்திற்குரியவன் என்று ஒருபோதும் அவர் அந்த வரலாற்று புனைவுகளை பெருமையாக முன்னிறுத்தியதில்லை. அவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறார், எனக்கு மொழி அபிமானம் கிடையாது, எனக்கு இன அபிமானம் கிடையாது, எனக்கு தேச அபிமானமும் கிடையாது என்றார். இப்படி ஒரு தலைவர் 20ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவில் தோன்றியது இவர் ஒருவர் மட்டும்தான்.